السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹஜ் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் தொடரில் 21வது வகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வகுப்பிலே நாங்கள் சூரத்துல் ஹஜ் எனும் 22வது அத்தியாயத்தின் 29வது வசனத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் 25 முதல் 28 வசனங்கள் வரையான விளக்கங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே நாங்கள் இறுதியாக 26வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில கட்டளைகளை இடுகின்றார். இணை வைக்க வேண்டாம், இந்த பள்ளி வாயிலை தொழக்கூடியவர்களுக்கும் தொழக்கூடியவர்களுக்கும் சுத்தமாக்கி வையுங்கள். அடுத்ததாக அதை அடுத்து 27வது வசனத்தில் ஹஜ் செய்வதற்கு அழைப்பு விடுக்குமாறு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். அடுத்ததாக இன்றைய வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ثم ليقضوا تفثهم وليوفوا نذورهم وليطوفوا بالبيت العتيق. பின்னர் அவர்கள் தங்களின் அழுக்குகளை நீக்கிக் கொள்ளட்டும், தங்களின் நேர்ச்சைகளை நிறைவேற்றட்டும், மேலும் அந்த பழமையான ஆலயத்தை பள்ளி வாயிலை அவர்கள் தவாஃப் செய்யட்டும், வலம் வரட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதனுடைய விளக்கம் என்ன என்று நாங்கள் பார்த்தால், அழுக்குகளை களையட்டும் என்று சொன்னால் அதனுடைய கருத்து, ஹஜ்ஜிலே ஏனைய எஞ்சியிருக்கக்கூடிய கடமைகளை ஹஜ் கிரியைகளை அவர்கள் பூர்த்தி செய்யட்டும். என்ன எஞ்சி இருக்கின்றது? ஏற்கனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துல் ஹஜ் முதல் 10 நாட்களில் அவர்கள் அல்லாஹை அதிகமாக திக்ர் செய்யட்டும் என்பதாக குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்துதான் இந்த வசனம் வருகிறது. அப்படி என்றால் அந்த துல் ஹஜ் 10வது தினத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை பற்றி தான் இங்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கரமியில் ஜிமார், ஜமராத்திலே கல்லெறிவது, அதே போல தலை முடிகளை மறிப்பது, ஏனைய மறைவிடங்களிலே உள்ள முடிகளை அகற்றுவது, மீசைகளை கத்தரிப்பது, நகங்களை வெட்டுவது, அதே போல அதிலே உள்ளடங்கக்கூடிய முக்கியமான விடயம் தவாஃப் செய்வது, ஏனைய உடம்பினுடைய ஏனைய அழுக்குகளை போக்கிக் கொள்வது. எனவே ஹஜ்ஜை ஆரம்பமாக முதல் கட்டமாக முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய காரியங்களை செய்யுங்கள் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா அழுக்குகளை நீக்குங்கள் என்பதன் மூலமாக சொல்ல வருகிறார். ஏனென்றால் உடம்பில் உள்ள அந்த முடிகளை எல்லாம் நாங்கள் களைய வேண்டும் என்று சொன்னால் எஞ்சிய காரியங்களை நாங்கள் முடிக்க வேண்டும். அதனைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கே எங்களுக்கு சொல்கின்றான். அந்த அடிப்படையில் தான் அதிலே தவாஃபும் கூட உள்ளடங்குகிறது. அவருடைய அழுக்குகளை அவர்கள் நீக்கிக் கொள்ளட்டும் என்பதிலே தவாஃபு, அதே போல ஜமராத்திலே கல்லெறிவது, இது போன்ற விடயங்கள் எல்லாம் உள்ளடங்குவதற்கான காரணம் இந்த வார்த்தையிலே, அவர்களுடைய முடிகளை எல்லாம் அவர்கள் மன்னிப்பதாக இருந்தால் அவர்கள் ஏனைய கடமைகளையும் செய்து முடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? முடிகளை மன்னிக்க முடியும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்யூஃபு நுதூரஹும், அவர்கள் தமது நேர்ச்சைகளை பரிபூரணப்படுத்தும், நிறைவேற்றட்டும், வைத்த நேர்ச்சைகளை அவர்கள் நிறைவேற்றட்டும். அதனைத் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்யத்தவ்வஃபு பில் பைத்தில் அதீக், பழமையான இந்த காபாவை அவர்கள் தவாஃப் செய்யட்டும் என்பதாக சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த தவாஃப் என்பது தவாஃபுல் இஃபாதா, ஹஜ்ஜுக்காக வேண்டி செய்யக்கூடிய தவாஃப், ஹஜ்ஜுக்காக செய்ய வேண்டிய ஒரு ஆலிமார்களும் செய்ய வேண்டிய முக்கியமான ஹஜ்ஜினுடைய ருக்குன்களில் ஒரு ருக்குன் தான் இந்த தவாஃப். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கு சொல்கிறான். தவாஃபுல் இஃபாதா என்பதாக நாங்கள் சொல்வோம். பெரும்பாலும் அதனை பெருநாளுடைய தினத்திலே செய்வதுதான் சுன்னத்தான முறை. ஏனைய நாட்களிலும் செய்யலாம், பெருநாளுக்கு அடுத்த நாட்களிலும் செய்ய முடியும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெருநாள் தினத்திலே தான் அவர்கள் கல்லறிவதோடு தலைமுடியை மடிப்பதோடு குர்பான் கொடுப்பதோடு தவாஃப் எல்லாம் செய்தார்கள். தவாஃபு சாய் அனைத்தையும் வந்த நாளிலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து முடித்தார்கள். எனவே அவர்களை பின்பற்றி நாங்களும் அந்த நாளிலே முடியுமானால், மிகவும் நெரிசலான ஒரு நாள் அது, அந்த அமல்களை எல்லோரும் செய்வதற்கு போட்டி போடக்கூடிய, முண்டியடித்து கொண்டு செல்லக்கூடிய, மும்முரமாக ஈடுபடக்கூடிய ஒரு நாள். எனவே அந்த நாளையிலே எங்களுக்கு அந்த சிரமத்தை தாங்கிக் கொள்ள முடியுமாக இருந்தால்தான் நாங்கள் செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் நாங்கள் அதனை பிற்படுத்தலாம். எப்பொழுது செய்தால் எங்களுக்கு பக்குவத்தோடு
உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு எங்களுக்கு அந்த அமலை செய்ய முடியுமோ அப்பொழுது அதனை நாங்கள் அனுமதிக்கப்பட்ட அந்த கால எல்லைக்குள் நாங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்பதிலே தான் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எல்லோரும் செல்கிறார்கள், எல்லோரும் செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நாங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் ஏற்கனவே ஆரம்பத்தில் இருந்து பார்த்திருக்கிறோம், இந்த அல்லாஹ்வுடைய ஒரு வணக்கத்தை நாங்கள் செய்யும் பொழுது உள்ளம் லயித்து நாங்கள் செய்ய வேண்டும். உளப்பக்குவத்தோடு, இறையச்சத்தோடு, இன்ட்ரெஸ்டாக, சுறுசுறுப்பாக நாங்கள் செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமாக கலைப்பாளர்களில் இருந்து கொண்டு எப்படியாவது கடமையை முடிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்யக்கூடாது. எனவே அந்த விடயத்தை நாங்கள் எல்லோரும் அதிலே கவனம் செலுத்த வேண்டும். அப்ப அடுத்ததாக அல்லாஹ் இங்கு நேர்ச்சியை பற்றி சொல்லியிருக்கிறார். நேர்ச்சி என்று சொன்னால் நாங்களாக எங்களுக்கு அல்லாஹ் கடமையாக்காமல் நாங்களாக கடமையாக்கி கொள்வது. அல்லாஹ் அந்த வைத்த நேர்ச்சிகள், அதாவது இப்படி ஒன்று நடந்தால் இப்படி ஒன்று நான் செய்வேன், இப்படியான ஒரு அமலை நான் செய்வேன் என்று கூறுவது அது நல்ல காரியமாக இருந்தால் கட்டாயமாக நாங்கள் நிறைவேற்றி, அதாவது ஒரு இபாதத்தாக இருந்தால் அதனை நாங்கள் செய்தாக வேண்டும். எனவே நேர்ச்சியை வைப்பது என்பது இதன் மூலமாக இந்த ஆதாரத்தின் மூலம் நேர்ச்சியை வைப்பது ஒரு இபாதத் என்பதாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஏன் அந்த நேர்ச்சியை வைத்த நேர்ச்சிகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்வார். அப்போ அல்லாஹ் ஒரு விடயத்தை நிறைவேற்றுமாறு சொல்வதாக இருந்தால் அது வழக்கமாக இருந்தால் தான் அல்லாஹ் கட்டளையிடுவான். இல்லாவிட்டால் அதனை அவ்வாறு சொல்ல மாட்டான். அல்லாஹ் பூர்த்தி செய்யுமாறு நிறைவேற்றுமாறு கட்டளையிட்டிருப்பதனால் அது ஒரு வழக்கமாக கருதப்படுகிறது. ஆனால் அது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் அல்ல. இபாதத்தாக இருந்தாலும் அப்படி இபாதத் என்று சொன்னால் அவனுடைய கருத்து அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான் நாங்கள் நேர்ச்சியை வைக்கலாம். வேறு யாருக்காகவும் நேர்ச்சியை வைக்க முடியாது. அல்லாஹுக்காக வேண்டி நான் அறுத்து பலிவிடுவதற்கு, அல்லாஹுக்காக நான் முன்பு பிடிப்பதற்கு, அல்லாஹுக்காக நாங்கள் தொழுவதற்காகத்தான் நியத்து வைக்க முடியுமே தவிர இப்படி எனது நோய் குணமாகிவிட்டால் அல்லது இன்னாருக்கு இன்ன விடயம் நல்ல விடயம் நடந்து விட்டால் என்று நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் நாங்கள் நேர்ச்சியை வைக்க வேண்டும். வேறு யாருக்காக வேண்டியும் நாங்கள் அது எவ்வளவு நல்லவராக சிறந்தவராக இருந்தாலும் அவருடைய பெயரிலே நாங்கள் நேர்ச்சியை வைக்க முடியாது. அதாவது இந்த வழிக்காக வேண்டி நான் குர்பானி கொடுப்பேன் என்று அவருடைய பேரிலே சதக்கா கொடுப்பேன் என்று நாங்கள் சொல்ல முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் அல்ல அவ்வாறு சொல்வது. ஏன் அல்லாஹ்விடத்தில் நீ இப்படி செய்து தந்தால்தான் நான் இந்த வணக்கத்தை செய்வேன் என்று சொல்வது அவ்வளவு ஒழுக்கமான ஒரு விடயம் அல்ல. மாற்றமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சரியான முறை என்ன? அல்லாஹ் எங்களுடைய நோயை குணப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் நோன்பு பிடிப்பது, நாங்கள் சதகா கொடுப்பது, குர்ஆன் ஓதுவது, துஆ செய்வது, இதெல்லாம் அல்லாஹ் செய்து தருவதற்கு முன்னாலே நாங்கள் செய்ய வேண்டும். அதுதான் ஒரு அடியானுடைய பக்குவத்தை, பணிவை, ஒழுக்கத்தை காட்டுகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காவது அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால், ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அப்பொழுது நேர்ச்சை செய்ய வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு நாங்கள் இப்படித்தான் வழிகாட்ட வேண்டும். நீங்கள் நேர்ச்சை செய்ய வேண்டாம், மாற்றமாக நீங்கள் இப்படி செய்யுங்கள், இதை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஆதரவு வையுங்கள், அவரிடத்தில் துஆ கேளுங்கள், அதுதான் சிறந்தது. ஆனால் அப்படி வைத்துவிட்டால் நேர்ச்சியை வைப்பதற்கு அனுமதி இருக்கிறது, வரவேற்கத்தக்கதல்ல. அப்படி வைத்துவிட்டால் கட்டாயம் நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. வைத்துவிட்டால் செய்ய வேண்டும் என்பது கடமை. ஆனால் நேர்ச்சியை வைப்பது என்பதனுடைய அடிப்படை சட்டம் அது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் அல்ல. அப்படி இல்லாமல் நாங்கள் சொன்னது போல செய்வதுதான் சிறந்தது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதிலே இருந்து நாங்கள் இந்த வசனங்களில் இருந்து நாங்கள் பெறக்கூடிய முக்கியமான விடயம், குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழைப்பை ஏற்று நாங்கள் இங்கு பதிலளிக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழைப்பு என்பது அவருடைய சொந்த அழைப்பல்ல, அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பிரகாரம் அவர்கள் செய்த ஒரு பணிதான் அது. அல்லாஹ் தஆலா அழைக்குமாறு சொன்னார். எனவே எங்களை அழைத்திருப்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்ல, அல்லாஹ்வினுடைய அழைப்பு. அல்லாஹ் தான் எங்களை அழைத்திருக்கிறார். அப்படி என்றால் நாங்கள் அல்லாஹ்வினுடைய அழைப்புக்கு பதிலளித்து நாங்கள் வந்திருக்கிறோம். அவனுடைய வீட்டை தரிசிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே ஒரு முக்கியமான ஒரு பயணத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே அவனுடைய எதிர்பார்ப்புக்கேற்ப நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய விருந்தினராக நான் வந்திருக்கிறேன், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்பதனுடைய ஒரு கருத்தாக நாங்கள் சொன்னோம். உனது அழைப்புக்கு நாங்கள் பதிலளித்து விட்டோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உணர்வு எங்களுக்கு கட்டாயம் வர வேண்டும். நாங்கள் ஒரு
சுற்றுலா செல்வது போல செல்லாமல், அல்லது வியாபார பயணம் ஒன்று செல்வது போல நாங்கள் செல்லாமல், அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று வரக்கூடிய பயணம் என்ற உணர்வு எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான ஆன்மீக உணர்வோடு உயிரோட்டத்தோடு உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்யக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கியல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.